ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்றது PMMY. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா 2015லயே வந்தது. இப்போ வந்து 11 வருஷத்தை வந்து நிறைவடைந்திருக்கு. அந்த டைம்ல ரொம்ப பேசிட்டு இருந்தாலும் இன்னுமே இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்குது. இப்போ ரீசெண்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் தேவை அப்படின்ற நம்ம வந்து விரிவா பார்த்து முடிக்கலாம். என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி நரேந்திர மோடி நமக்கு நேத்து இந்த விஷயத்தை பற்றி, அதாவது 11வது ஆண்டு கொண்டாடும் விதமாட்டி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கிடையே தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கு இந்த திட்டம் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது, கடன் வசதியை எப்படி எளிதாக்குது, இந்த திட்டம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட பங்கை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதனால நியூஸ் நமக்கு இதை பற்றி நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். இதோடைய முழு வடிவம், அதாவது PMMY, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இருக்கு இல்லையா, அந்த முத்ராவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, சோ எப்போனா ஏப்ரல் 8 2017 தான் தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட் அல்லாத, அதாவது விவசாயம், அதே மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு பிணையில்லா கடன், ஓகேங்களா, கொலட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா இந்த முத்ரா. ஓகேங்களா, இதோட செயல்பாடு பாத்தீங்கன்னா இது ஒரு மறுநிதி ரீஃபினான்ஸ் மாடல்ல செயல்படுன்னு சொன்னேன் இல்லையா. சோ அதுதான், அதாவது நேரடியா கடன் வழங்காம NBFC வழியாவோ இல்ல MFI வழியாவோ கடன் வழங்குறது தான். ஓகேங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபினான்ஸ் மாடல். இதே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதோட முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. ஒன்னு வந்து நிதி கிடைக்காதவர்களுக்கு நிதி கொடுக்கிறது. ஓகேங்களா, இப்ப சிறு நிறுவனங்களுக்கு வந்து முறையா நிதி கிடைக்கல அப்படின்னா அவங்களே இந்த அமைப்புக்குள்ள கொண்டு வரது ஒன்னு. ரெண்டாவது, யுவ சக்தி அண்ட் நாரி சக்தி, அதாவது இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே தொழில் முனைவை வந்து உருவாக்குறது. 2. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கும். இந்த 3 தான் இதோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா, இதுல என்னென்ன கடன்கள் கொடுக்காங்க, கடன்கள வகைகள் பாருங்க, இதுதான் முக்கியம். இது நமக்கு இப்போ கூட எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து சிஷு, இன்னொன்னு கிஷோர், அதுக்கப்புறம் தருண், அதுக்கப்புறம் வந்து தருண் பிளஸ். சிஷு வந்து 50,000, அப்படியே கிஷோர் வந்து 5 லட்சம், தருண் வந்து 5 லட்சம் டு 10 லட்சம், தருண் பிளஸ் வந்து 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம். ஓகேங்களா, இதான் இந்த கடன் வகைகளுக்கு பேரு. ஓகேங்களா, அதாவது அப்போ சிசு அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்காக. ஓகேங்களா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிஷோர் அப்படின்றது ஏற்கனவே இருக்க தொழில கொஞ்சம் டெவலப் பண்ண நினைக்கிறவங்க, தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்களுக்கு தருண், கடனை, இந்த வாங்கின கடன் எல்லாம் திருப்ப செலுத்தி முறையா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தருண் பிளஸ் கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இதோட சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா பிணை இல்லா கடன், அப்படின்னா எந்த ஒரு சொத்தையும் எதையும் அடமானம் வச்சு வாங்கவே தேவையில்லை. முத்ரா கார்டு கொடுத்துருப்பாங்க, முத்ரா கார்டு கொடுத்துருவாங்க, அதாவது ரூபே டெபிட் கார்டு, இது ஒரு ரூபே டெபிட் கார்டு, முத்ரா கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ காசு தேவையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரை வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழில் செய்யறவங்க. ஓகேங்களா, இதான் வந்து இதோட சிறப்பு அம்சம். இதுல பாருங்க, இதோட சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம், கிட்டத்தட்ட 60 to 70% பெண் தொழில் முன்னேறருக்கு இதுல கடன் வந்து அதிகமா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி சமூக நீதி பற்றி பேசும்போது SC ST OBC பிரிவினர்களை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த முறைசாரா கடன், அதாவது இந்த கந்து வட்டிலாம் இருக்கு இல்லையா, அது ஒழிப்பு. இது பாத்தீங்கன்னா அதை ஒழிக்கிறதுக்கான வழிவகைகளும் இதன் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இதான் அந்த முத்ரா ஸ்கீமோடைய ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாமே. இந்த கடன் வகைகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. சோ அதுக்கப்புறம் பேசிக்கா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி, எப்போ ஆரம்பிச்சாங்க, எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரியும் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா.